இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த லெந்து காலங்களில நம்ம ஆண்டவருக்கு நேராக திருப்பப்பட வேண்டும். நம்முடைய காரியங்களில நம் ஆண்டவருக்கு பிரியமுள்ளவர்களாக வாழ வேண்டும். மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்ப வேண்டிய அவசியத்தை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். யார் யார் எப்படிப்பட்ட காரியங்களை செய்தாங்க, மனம் திரும்பினாங்க, மனம் திரும்பினால அவங்களுக்கு ஏற்பட்ட ஆசீர்வாதங்களை குறித்து நம்ம தியானித்து வருகிறோம். இந்த நாள்ல சவுலை குறித்து நம்ம தியானிக்க போறோம். சவுல் எப்படி இருந்தான் அப்படின்னு பார்த்தா, அவன் தர்சு பட்டணத்தான். அவன் கமாலியலின் பாதத்துல அவன் என்ன செஞ்சா, வேதத்தை கற்றுக்கொண்டவனா காணப்பட்டான். அவன் சீஷரை பயமுறுத்தி அவன் துன்புறுத்தினான். சபைகளை துன்புறுத்தும்படியான அதிகாரத்தை பெற்றான். இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்றவங்களெல்லாம் அவன் கொலை செய்யக்கூடிய அதிகாரத்தை பெற்று அவன் தமஸ்கு பட்டணத்துல போய் இப்படிப்பட்ட சீஷரை துன்பப்படுத்தும்படியாக கடந்து செல்கிறான். அவனுடைய வாழ்க்கையை நீங்க எடுத்து பாருங்க. அவன் ஆண்டவருடைய நியாய பிரமாணங்களை கற்று தேர்ந்தவனா காணப்படுகிறான். ஆனா தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்கிறான். ஆனா அவனுடைய வாழ்க்கை அவன் யோசித்து பார்க்கும்போது, நான் செய்கிறது சரிதான் அப்படின்றதுதான் அவனுடைய எண்ணமாக காணப்படும். ஏன் அப்படின்னா, இந்த மார்க்கத்தார், இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற மார்க்கத்தார அவன் துன்பப்படுத்துகிறவனா காணப்படுகிறான். இயேசு கிறிஸ்து மெசியா அல்ல அப்படின்றத அவன் என்ன செய்தான், உணர்ந்தவனாய் அவன் அப்படி யோசித்து கொண்டவனா காணப்படுறான். அதனால அவன் இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிறவர்களை துன்பப்படுத்துகிறவனா காணப்பட்டான். அவன் நியாய பிரமாணத்தின்படிதான் நடந்தான். ஆனா இந்த காரியம் தவறான காரியம். அவன் தவறு என்று தெரியாமலே அந்த காரியத்தை செய்கிறான். ஸ்தேவான் கொலை செய்யப்பட்ட இடத்துல சவுல் அங்க இருந்தான். இப்படி எல்லா சீஷர்களை துன்பப்படுத்துகிற இடத்துலயும் சவுல் முன்னாடி நிற்கிறவனா காணப்பட்டான். இந்த நாட்கள்ல நம்ம நிறைய காரியங்கள் தவறு என்று தெரியாமலே நம்முடைய வாழ்க்கையில நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம். என்னென்ன காரியங்கள் நம்ம தவறுன்னு தெரியாம நம்ம செய்யறோம் அப்படின்றத கூட நம்ம யோசிக்க நம்ம அழைக்கப்படுகிறோம். ஏன்னா தவறு அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சது அப்படின்னா இதை செய்யக்கூடாது அப்படின்ற எண்ணம் நமக்கு வரும். இது தவறு அப்படின்றதே நான் உணர்ந்து கொள்ளல அப்படின்னா நான் என்னைக்குமே அதை குறித்து நான் யோசிக்கவே மாட்டேன். அதை மாற்றணும் அப்படின்ற எண்ணம் நமக்குள்ள வராது. இந்த சவுலானவனும் இதே மாதிரிதான் தான் செய்கிறது சரி என்று நினைத்தே அவன் எல்லா காரியங்களையும் செய்கிறான். தமஸ்குக்கு நேராக போகும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நேரடியான தரிசனத்தை அவனுக்கு கொடுக்கும் போதுதான் அவனுடைய அந்த ஒளி அவனுடைய கண்கள்ல பிரகாசித்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவன்கிட்ட பேசுறாரு. ஆண்டவரே, நீர் யார் அப்படின்னு கேட்கும்போது, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் அப்படின்றாரு. அந்த ஒரு எச்சரிப்பின் செய்தி, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொன்ன உடனே அந்த எச்சரிப்பின் செய்தியை அவன் கேட்டு அவன் மனம் திரும்பினவனா காணப்பட்டான். நம்முடைய வாழ்க்கையில அநேக நற்செய்திகளை நம்ம கேட்கிறோம், அநேக எச்சரிக்கை செய்திகளை கேட்கிறோம். ஏன் வேத வசனங்களிலே ஆண்டவர் அநேக எச்சரிப்பின் வசனங்களை கொடுத்திருக்காரு. அந்த வசனங்களை நம்ம வாசிக்கிறோம். ஆனா நம்முடைய வாழ்க்கையில நம்ம உணர்வு அடைகிறவர்களாக, மனஸ்தாபப்படுகிறவர்களாக, மனம் திரும்புகிறவர்களாக காணப்படுகிறோமா? அநேக நேரங்களில நான் செய்கிறது சரிதான், இந்த காரியத்துல நான் செய்கிறது தான் சரி அப்படின்னு நம்மை அறியாமலே மீண்டும் மீண்டுமாய் அந்த தவறை செய்கிறவர்களாக காணப்படுகிறோமா? இந்த சவுலானவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஒரே ஒரு வார்த்தை, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் அப்படின்ற அந்த எச்சரிப்பின் செய்தி அவனுடைய காதுகளில தொனித்த மாத்திரத்துல, ஆண்டவரே நான் என்ன செய்யணும், என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் அப்படின்னு சொல்லி அர்ப்பணித்தான் அப்படின்றத நம்ம பாக்குறோம். இந்த அர்ப்பணம் அந்த ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மாத்திரம் இல்ல, குறுகிய காலத்திலே அந்த அர்ப்பணம் அவனை விட்டு போகல. அவன் பூரணமாய் தன்னை அர்ப்பணித்தான். எல்லாவற்றையும் விட்டு விட்டான். எல்லாவற்றையும் அற்பமும் குப்பையுமா எண்ணுகிறேன், ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சுமந்து செல்கிறதற்கு எல்லாருக்கும் எல்லாமும் ஆனேன் அப்படின்னு சொல்லி எந்தெந்த அவனால எவ்வளவு முயற்சி பண்ண முடியுமோ எல்லா இடங்களிலும் ஆண்டவருடைய அன்பை, ஆண்டவரை பற்றி சாட்சி சொல்லி அநேகரை ஊழியக்காரர்களாகவும், அநேகரை சீச்சர்களாகவும், அநேகரை ஆண்டவருடைய மந்தையில் இணைக்கிற மிகப்பெரிய கருவியாக கூட இந்த பவுல் மாற்றப்பட்டான். அப்படின்னா அவனுடைய அர்ப்பணிப்பு, அவன் ஆண்டவருடைய எச்சரிப்பை பெற்ற மாத்திரத்திலே அவன் அர்ப்பணித்தான் அப்படின்றத நம்ம பாக்குறோம். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய காரியங்கள்ல நம்ம எப்படி இருக்கிறோம்? ஆண்டவர் பேசுகிற எச்சரிப்பின் செய்திகளை நம்ம கேட்கிறோம். மனம் திரும்ப சொல்றாங்க, எதற்கு மனம் திரும்பணும், ஏன் மனம் திரும்பணும், நான் செய்கிறதெல்லாம் சரி அப்படின்னு நினைப்பிலே நம்ம போகிறோமா? நின்று நிதானித்து இந்த நாட்களில ஆண்டவருக்கு நேராக திரும்ப வேண்டிய அவசியமாய் காணப்படுகிறது. இந்த சவுலை போல நம்ம, ஆண்டவரே நீர் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர், நான் என்ன செய்யணும்,
அப்படின்றத நம்ம கேட்கலாமா ஆண்டவரிடத்துல? இந்த பவுலானவர் அநேக நிருபங்களை எழுதுறான், இன்றளவும் நம்மோடு அது பேசுகிறதா காணப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டவனாய் அநேக நிருபங்கள் எழுதியிருக்கிறான். இன்றைக்கு நாம் அர்ப்பணிக்கும் போது இவனுடைய நீண்ட பயணத்துல கூட ஆண்டவர் கூட இருந்தார் அப்படின்றத நம்ம பாக்குறோம். உடைய வாழ்நாள் முழுவதிலும் ஆண்டவர் கூட இருந்தார். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற விசுவாசத்தின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டவனாக காணப்பட்டான். இவனுடைய வாழ்க்கையின் முந்தின பகுதியை பார்க்கும்போது அவன் துன்மார்க்கனாய் காணப்பட்டான். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை கொலை செய்கிறவன், அடிக்கிறவனா காணப்பட்டான். ஆனா அவனுடைய பிந்திய காலங்கள், அவனுடைய மனம் திரும்புதலுக்கு அப்புறமா அவனுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது. விசுவாச வீரனாய் நல்ல போராட்டத்தை போராடுகிறவனாய் காணப்பட்டான். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நம்முடைய வாழ்க்கையின் ஓட்டம் எப்படி முடிக்க வேணும்? என்னைக்கு நம்முடைய வாழ்நாள் முடியும் அப்படின்றது தெரியாது. ஆனா அந்த நாள் வரையும் நம்ம விசுவாசமாய், ஆண்டவருக்கு பிரியமாய், ஆண்டவரை பிரியப்படுத்துகிறவர்களாய் வாழுகிறோமா அப்படின்றதான் கேள்விக்குறி. இந்த சவுலை போல ஆண்டவரே என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் அப்படின்னு நம்ம கேட்டு ஆண்டவருக்கு நேராக நம்ம மனம் திருப்பப்பட்டவர்களாய் நம்முடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வோமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி. இந்த நாளில சவுலை குறித்து ஆண்டவரை நாங்க தியானித்தோம். சவுல் பவுலாய் மாற்றப்படும் போது ஆண்டவரே அந்த அர்ப்பணத்தின் மூலமாக, அந்த அர்ப்பணிப்பின் மூலமாக ஆண்டவரே அநேக காரியங்களை ஆண்டவரே அவனுடைய வாழ்க்கையில நீங்க செயலாற்றுனீங்க அப்படின்றத நாங்க பாக்குறோம். ஆண்டவரே முள்ளில் உதைக்கிறது கடினமாம் அப்படின்ற காரியத்தை குறித்து பேசும்போது எச்சரிப்பை பெற்று மனம் திரும்பினவனாய் காணப்பட்டான். எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே நாங்கள் செய்கிறதான பாவமான காரியங்கள்ல எங்களுக்கு நீங்க எச்சரிப்பை தரும்போது நாங்களும் மனம் திரும்பி உமக்கு நேராக திருப்பப்படுகிறவர்களாக எங்களை மாற்றுங்க. எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மகிமை